கிறிஸ்டியன் நெட்வொர்க் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பமே ஒரு யுத்தமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஒரு தேவாலயம் தீப்பற்றி இருந்தது. ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அநேக மக்கள் உயிரிழந்தாங்க, நிறைய பேர் படுகாயமடைந்தாங்க. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில திரும்பவும் ஒரு மிகப்பெரிய யுத்தம், அதாவது ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த நாட்டு அதிபர் மற்றும் அவங்க மனைவியை கைது பண்ணி இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்கள நீதிமன்றத்தில் அவங்கள ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அமெரிக்கா இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை இந்த வெனிசுலா நாட்டு மக்கள் அநேக பேர் கொண்டாடுறாங்க. அந்த காட்சிகளெல்லாம் வெளியே இருக்கு, நிறைய மீடியாஸ் இதெல்லாம் போடல. உலகெங்கிலும் குறிப்பாக சில நாடுகளில் பரவி வாழ்கின்ற வெனிசுலா மக்கள் தெருக்களில் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்காக ட்ரம்புக்கு நன்றி சொல்லி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதெல்லாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஈரான்ல இப்போ ஒரு சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. அதில் அநேக மக்களை ஈரான் அரசாங்கம் சுட்டுக் கொண்டதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இனியும் நீங்க அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்க இதை அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய போர் சூழல்கள் உருவாவதற்கான சூழ்நிலை இப்போ வந்துட்டு இருக்கு. எதற்காக அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு திடீர் நடவடிக்கையில ஈடுபட்டது, இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான வீடியோ, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெனிசுலா நாட்டு அதிபரான மதுரோ இவர் போதைப் பொருள் கடத்துறாரு இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பல ஆண்டுகளாக அமெரிக்க அரசாங்கம் வைத்து கொண்டு வந்தது. குறிப்பாக அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுக்கு அருகாமையில தான் இந்த வெனிசுலா நாடு அமைந்திருக்கு. இதிலிருந்து கடல் வழியாக அநேக போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள் கடத்தப்படுகிறது. அங்க உள்ள கடத்தப்பட்டு அங்க விநியோகிக்கப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே பல ஆண்டுகளாக அமெரிக்கா வெனிசுலா மீது வைத்துக் கொண்டு வருகிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த வெனிசுலா அதிபரான மதுரோ தான் துணை நிற்கிறார். இதுதான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் நார்கோ டெரரிசம்னா என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருள் விநியோகிச்சு, இந்த போதைப் பொருளை கடத்தி ஒரு நாட்டுல விநியோகிச்சு அதன் மூலமாக வருகின்ற வருவாய் மூலம் தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி செய்வது, இதுதான் நார்கோ டெரரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத செயலையும் இந்த அதிபர் ஈடுபட்டிருக்கிறார். இவர் தான் அதுக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார். ஸோ இவங்க செய்யற இந்த இல்லீகலான காரியங்களால அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. போதைப் பொருட்கள் மூலம் அமெரிக்காவின் சமூகத்தை சீரழிக்கும் ஒரு இன்டைரக்டான ஒரு திட்டத்தோடு இவங்க செயல்படுறாங்க. இது அமெரிக்க இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. இந்த போதைப் பொருட்கள் மூலம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு மதுரோ மீது நியூயார்க் தெற்கு மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு இவர் போதைப் பொருள் கடத்துறாரு, போதைப் பொருள் கடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார், அதற்கான மூளையாக செயல்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் நார்கோ டெரரிசம், அது என்னன்னா, இன்னொரு நாட்டுக்கு விநியோகிக்கப்பட்ட அந்த போதைப் பொருட்களின் மூலமாக கிடைக்கின்ற வருவாயில் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிக்கிறார், பணங்கள் செலவு செய்து ஆயுதங்களை வாங்குவதற்கான உதவிகளை செய்கிறார். இதன் மூலமாக அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் வருகிறது. இதெல்லாம் ஒரு குற்றப்பத்திரிகையாக இவங்க தாக்கல் செய்து 2020ஆம் ஆண்டிலேயே நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு அவரை கைது பண்ணணும்னு திட்டம் பண்ணிட்டாங்க. நீங்க நினைக்கலாம், ஒரு நாட்டை போர் மூலமாக தான் தகர்க்க முடியும் அப்படின்னு. அப்படி அல்ல, இப்படிப்பட்ட இன்டைரக்டான காரியங்கள் மூலமும் ஒரு நாடை தகர்க்க முடியும். அதற்காகத்தான் அமெரிக்கா இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா உலக அளவில் என்ன பேசப்படுது அப்படின்னா, வெனிசுலால எண்ணெய் வளம் மிக அதிகமாக இருக்கிறது, அந்த எண்ணெய் வளத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னு. அதுவும் குறிப்பாக சவுதி அரேபியாவை விடவும் கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அது வெனிசுலா தான். உலகிலேயே நம்பர் 1 அவங்க தான். சோ இதன் காரணமாக ட்ரம்ப் வேணும் இதை செய்யறாரு அப்படின்னு ஒரு டாக் வருது. ஆனா அமெரிக்க தரப்புல இப்படி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெனிசுலா நாட்டிலிருந்து சிறிய கப்பல்கள்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக அநேக போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளாக நுழைய முற்பட்டிருக்கு. இதை எல்லாவற்றையும் அமெரிக்கா தகர்த்திருப்பதாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த போதைப் பொருட்கள் அதை கொண்டு வந்த ஆட்கள் எல்லாரையும் வீழ்த்தி அவர்கள் எல்லாரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ட்ரம்பின் வலியுறுத்தலின் பேரில்
அமெரிக்க ராணுவம் நேற்றைய தினம் வெனிசுலாக்குள்ள கடந்து வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தி அங்குள்ள நிறைய பேஸ் எல்லாம் தகர்த்துட்டாங்க. ராணுவ தளங்கள், ஏர்போர்ட் தளங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து அங்கு உள்ள அதிபர் தங்கியிருக்கிற பகுதிகளில் நுழைஞ்சு அதிபர் மற்றும் அவரின் மனைவி இருவரையும் கைது செய்து அங்கே இந்த நாடு கடத்தி திரும்ப இப்ப அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூஸ் வெளியில வந்த உடனேயுமே உலகளவில் இருந்து அமெரிக்காவுக்கு எதிரான கண்டனங்கள் வலுக்க ஆரம்பிக்குது. ஆனா பல நாடுகள் சப்போர்ட்டாகவும் பேசுறாங்க. குறிப்பாக இந்த நியூஸ் வந்த உடனே அங்குள்ள வெனிசுலாவில் உள்ள அநேக மக்கள் இதனை கொண்டாடும் காட்சிகளும் வெளியாகி உலக அளவில் பெரும் பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. ஒரு நாட்டின் அதிபரை கைது பண்ணா அவர் நல்லவராக இருந்தா மக்கள் கொண்டாடுவாங்களா? அவர் கெட்டவராக இருக்கிறனால தானே மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இவ்வளவு நாள் நடந்த இந்த ஆட்சி முடிவுக்கு வந்திருக்குன்னு அநேக மக்கள் கொண்டாடுறாங்க. செவிடுபட்ட காரியங்கள், விமர்சனங்கள் இதெல்லாமே வைக்கப்படுது. நிறைய வீடியோஸை நம்மளால பார்க்க முடியுது. அநேக மக்கள் வீதிகளில் வந்து இவரின் கைதை கொண்டாடுவதையும் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்தது என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இந்த காணொளிகள் எல்லாமே ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில கியூபா, ரஷ்யா, ஈரான், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக அமெரிக்காவின் அடுத்த டார்கெட் கியூபாவாக இருக்கும் என்று பலராலும் பேசப்படுகிறது. அடுத்த மூவ் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த விஷயம்லாம் முடிச்ச அப்புறம் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அதுல அவர் மிக தெளிவாகவே சொல்றாரு, என்னுடைய வலியுறுத்தலின் பேரில் அந்த நாட்டில் உள்ள அதிபர் மட்டும் அவருடைய மனைவியை நம்ம இங்க சிறைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். இனி இந்த நாட்டை யுஎஸ் கவர்மெண்ட் அங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வருவது வரைக்கும் அந்த நாட்டை அமெரிக்கா இனி வந்து ஆட்சி செய்யும். அது மட்டும் இல்லாமல் அங்கு தற்போது முடங்கி இருக்கும் இந்த எண்ணெய் வளங்கள், கச்சா எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்ணி அமெரிக்கா எடுக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த தகவல்கள் தான் இப்போ உலக அளவில் மிக வைரலா போயிட்டு இருக்கு. இது ஒரு சர்வதேச குற்றம் என்று அமெரிக்காவின் மீது பல நாடுகளும் கண்டனம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஈரான்ல ஒரு உள்நாட்டு போர் மிக தீவிரமாக நடைபெற்று வருது. அங்குள்ள இஸ்லாமிய ஆட்சி அது சரியில்லை, அது மக்களின் முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு காரியமே செய்யல, மக்களை கீழ் நோக்கி தான் இந்த ஆட்சி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக அநேக மக்கள் வீதிகளில் வந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய காணொலிகளை பார்க்க முடிந்தது. இப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அங்குள்ள அரசாங்கம் சுட்டு கொல்வதையும் மேலும் பல கொடுமைகள் செய்வதையும் நிறைய பேர் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அது என்னன்னா, ஈரானுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இனியும் அங்குள்ள அரசாங்கம் ஈரான் மக்களை சுடுவதையோ இல்ல அவங்க மேல வயலன்ஸ்ல நீங்க இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்கா இதற்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உலக அளவில் ஒரு பேசும் பொருளாக இந்த விஷயமும் மாறி இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ இந்த அதிபரை கடத்தின இந்த விஷயம் இது எல்லாமே ஒரு போர் சூழல் 2026 ஆரம்பமே ஒரு போர் சூழலுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கு. அப்படியே பார்த்தோம்னா சைனா மற்றும் தைவான் இவங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய பிரச்சனை வருது. கடந்த சில வருடங்களுக்கு இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகையை தைவானுக்கு எதிராக சைனா முன்னெடுத்திருக்காங்க. எப்போது வேண்டுமானாலும் தைவானை சைனா தாக்கலாம் என்ற சூழ்நிலை தற்போது உருவாகி உள்ளது. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றுதான் உணர்த்துது. நம்ம பல ஆண்டுகளாக பார்க்கிறோம். கடந்த சில வருடங்களாக குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீன் பிரச்சனைகள் மேலும் பார்க்கும்போது கடந்த சில ஆண்டுகளாக யுத்தங்களின் செய்தியை நம்ம தினம் கேட்டுட்டு இருக்கிறோம். முன்னாடி எப்பமாவது ஒண்ணு கேட்போம், இப்ப அப்படி இல்லை. எங்க பார்த்தாலும் யுத்தங்களின் செய்தி. குறிப்பாக வல்லரசு நாடுகள் எல்லாமே யுத்தத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இதன் காரணமாக அரேபியக நாடுகள் எல்லாமே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட இறங்கி இருக்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு காணொலியில நான் மிக விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் இதெல்லாமே இப்போ உலக அளவில் ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கு. நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். குறிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, போர் என்பது வருகிறது. இந்த போரின் காரணமாக பாதிக்கப்படுவது யார்? நீங்க பாத்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாருமே சேஃபா இருப்பாங்க. அப்பாவி மக்கள் தான் கொல்லப்படுவாங்க. ஒரு நாட்டில் ஒரு போர் வந்துச்சுன்னா அந்த நாட்டு தலைவர்கள் எல்லாருமே சேஃபா இருப்பாங்க. அப்பாவி மக்களின் உயிர்கள் தான் பறிக்கப்படும். இப்படிப்பட்ட நிலைமை மாறும்படியாக நம்ம ஜெபிக்கணும். பைபிள்ல சொல்ற ஒவ்வொரு காரியங்களும் நடக்குது. யுத்தங்கள் எல்லாம் நடக்குது. யுத்தங்களின் செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். இந்த யுத்தம் அப்படியே சுத்தி ஒரு 3ஆம் உலகமாக யுத்தமாக மாறும் என்று பலரும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட யுத்தங்கள் இதெல்லாம் கடைசியில எல்லா யுத்தமும் சேர்ந்து ஒரு 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு நேராக போகும்னு அநேகர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும்னு பைபிள் இதுக்கு முன்பாகவே நமக்கு சொல்லியிருக்கு. ஆனாலும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருப்பதால் கண்டிப்பாக ஜெபிப்போம். மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படணும், மக்கள் ரட்சிக்கப்படணும், மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும். இதற்காக நம்ம ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.